தமிழ்நாட்டில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்போ தன்னோட கோஷங்களால ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் திரும்பி பார்க்க வச்சவங்க தான் ஜூலி. அந்த சமயத்துல விஜய் டிவில பிக் பாஸ் ஷோ ஸ்டார்ட் ஆச்சு. இவங்களையும் வீட்டுக்குள்ள அனுப்பி வச்சு ஷோ பண்ணியிருந்தாங்க. இவங்க மட்டும்தான் அந்த சீசன்ல சினிமா இண்டஸ்ட்ரியை சேராதவங்க. இருந்தாலும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே ஸ்டார்டிங்ல விளையாடினாங்க. பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு இருக்கிற வெளிச்சம்னால சினிமா துறை கதவுகள் திறந்திருந்தது. அதை யூஸ் பண்ணி சில படங்கள்ல ஜூலி நடிச்சாங்க. ஸோ இப்போ ஜூலிக்கும் அவங்களோட லவருக்கும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருக்கு. அதுல அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் கலந்துட்டு இருக்காங்க. தன்னோட என்கேஜ்மெண்ட் போட்டோஸை இன்ஸ்டாகிராம்ல ரிலீஸ் பண்ணாலும் தன்னோட ஃபியூச்சர் ஃபியான்சேவை பத்தின இந்த போட்டோவையும் பேரையும் ரிலீஸ் பண்ணாம இருந்தாங்க. அதை பார்த்து யார் ஜூலியோட ஃபியூச்சர் ஹஸ்பண்டா இருப்பாங்க அப்படின்னு பலருமே யோசிச்சாங்க. ஸோ இப்போ அவங்க தன்னோட வருங்கால கணவரோட பேரையும் போட்டோவையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுபடி ஜூலியை கல்யாணம் பண்ணிக்க போறது முகமது அக்ரீம் அப்படிங்கிற ஒருத்தவர் தான். இவர் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் ஒன்று நடத்திட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம விஜய் டிவில டெலிகாஸ்டான குக் வித் கோமாளி ஷோல அவர் கலந்துக்கிட்டார் அப்படிங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.